நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் டூ இன்டீஜர் வேல்யூஸ் வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். அதாவது தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ரெண்டு வேல்யூஸை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இன்டர்சேஞ்ச்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏயோட வேல்யூ 10 இருக்கு, பியோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகணும். அதாவது பியோட வேல்யூ ஏக்கும் ஏயோட வேல்யூ பிக்கும். தட் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு 5 தென் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகணும்னா இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இல்லை தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிப்போம். இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், ஃபைலில் போயிட்டு சேவ்ங்கிற மெனு சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் கீபோர்டில் F2 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நான் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். என்னென்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா டி கோடில் ஜிடெக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஸ்வாப் அப்படிங்கிற ஃபைல் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கமெண்ட் லைன்னு சொல்லுவோம். ஸோ கமெண்ட் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்வாப் டூ இன்டீஜர் வேல்யூஸ் வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் ஹெடர் ஃபைலில் ஃபர்ஸ்ட் இருக்க சிம்பிளுக்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா ஆஷ். இந்த ஆஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரிக்குள்ளே தான் சியில் இருக்கிற ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரியிலேருந்து இன்க்ளூட் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், அதாவது stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் போல் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாய்ட் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது. வாய்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நத்திங். ஸோ சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் என்னோட மெயின் ஃபங்க்ஷன் இல்லை அதர் ஃபங்க்ஷன்ஸ் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாய்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோடிங் எழுத போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டூ இன்டீஜர் வேல்யூஸ் வேணும். ஏன்னா நம்மளே கொடுத்துருக்கோம் ஸ்வாப் டூ இன்டீஜர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்ட் a, b அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ண டூ வேல்யூஸையும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் யூசர் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்டர் த டூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன் 2% d போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டூ வேல்யூஸை ரீட் பண்ண போகிறோம். ஸோ இன்டீஜரோட ஃபார்மல் ஸ்பெசிஃபையர் %d கமா ஆம்பர்சன் a கமா ஆம்பர்சன் b. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆம்பர்சன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வேரியபிள். ஸோ ஆம்பர்சன் a அண்ட் ஆம்பர்சன் b அப்படிங்கும்போது இப்போ நான் ஸ்க்ரீனில் இப்போ என்னோட அவுட்புட் ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி கேட்கும் என்டர் த டூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் கேட்கும்போது நம்ம கொடுப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 10, 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வேரியபிளில் 10, அதாவது ஃபர்ஸ்ட் இதில் 10, நெக்ஸ்ட்டில் வந்து 5 அப்படின்னு ஸ்டோர் ஆகணும். நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்ட் a, b அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கும் பிக்கும் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கும். ஸோ எப்படி அலோகேட் பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இல்லையா, இன்டீஜருக்கு 2 பைட்ஸ், அப்போது ஏக்கு 2 பைட்ஸ் அண்ட் பிக்கு 2 பைட்ஸ், அப்போ டோட்டலாக 4 பைட்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கம்பைல் டைமில் கம்பைலர் வந்து மெமரியில் அலோகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த 4 பைட்ஸ் அலோகேட் பண்ணோன்னே நம்ம இங்கே என்டர் த டூ வேல்யூஸ்ன்னு ரன் டைமில் கேட்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம கொடுப்போம் இல்லையா 10, 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த 10ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் 2 பைட்லேயும் 5ன்ற வேல்யூ செகண்ட் 2 பைட்ஸ்லையும் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி ஸ்டோராக இருக்கும்போது இந்த 10ன்ற வேல்யூ ஏக்கும் 5ன்ற வேல்யூ பிக்கு அப்படின்னு அசைன் பண்ணுறோம் இல்லையா.
இந்த அசைனிங் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அப்படின்னா ஸ்கேனஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டிங்கும் போது 2 இன்டீஜர் வேல்யூ ரீட் பண்ணணும். ஸோ ஆம்பர்ஸ்ன்றது அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஸோ the ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸை போயிட்டு இந்த 10ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த 10 ரீட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட அட்ரஸை இது பாயிண்ட் பண்ணும். ஸோ அதில் என்ன வச்சுருக்கோம் 5 அப்படிங்கிற வேல்யூ வச்சுருக்கோம். அந்த 5ங்கிற வேல்யூ எதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும், பியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ புரியுதுங்களா, ஸ்கேனஃப்ங்கிறது என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீனில் அதாவது ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னே மெமரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வேரியபிளுக்கும் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடும். ஸோ நம்ம ரன் டைமில் வேல்யூஸ் கொடுக்கும்போது கரஸ்பாண்டிங் மெமரி ஸ்பேஸில் போய்ட்டு அது ஸ்டோர். ஸோ மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆன வேல்யூஸை இந்த வேரியபிளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேனஃப். தட் மீன்ஸ் ரீட் பண்ணுறது. ரீட் பண்ணி அந்த ஏங்கிற வேல்யூ இப்போ 10ன்றதை ரீட் பண்ணி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். 5ங்கிறது ரீட் பண்ணி பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம எப்படி இது ரன் ஆகுது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஏ ஈக்குவல் டு நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் ஒன் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸ் வச்சுப்போம். ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூஸ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் வேல்யூஸ் எப்படி ஸ்வாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன் பிஃபோர் ஸ்வாப்பிங். அதாவது நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதாவது பிஃபோர் ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஞ்சம் டேப் விட்டு பியோட வேல்யூ கொடுத்துக்கிறோம், கமா ஏ கமா பி. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு பிரிண்ட்எஃப்ல பிஃபோர் ஸ்வாப்பிங் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டோமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ பிரிண்ட்எஃப்ல நியூ லைனில் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஏயோட வேல்யூ கொஞ்சம் டேப்னா ஹரிசாண்டல் வைஸ் நமக்கு கிடைக்கும் பியோட வேல்யூ கமா ஏ கமா பி. ஸோ ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட்சிஹெச் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த கெட்சிஹெச் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு இன்புட் கொடுத்தோன்னே அவுட்புட் கிடைக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். இந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஏரியா எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும். அதாவது என்னோடய அவுட்புட் மட்டும் எனக்கு தெரியணும், மற்ற அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு conio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஹெடர் ஃபைல்குள்ளே தான் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட் ஏ கமா பி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ஏக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் பிக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போது அலோகேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்எஃப்ல என்டர் த 2 வேல்யூஸ்ன்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ ஸ்க்ரீனில் என்டர் த 2 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வேல்யூஸ் 2 வேல்யூஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் என்டர் பண்ணுவோமா. ஃபார் எக்ஸாம்பிள் 10 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த என்டர் பண்ண 2 வேல்யூஸும் நம்ம ரீட் பண்ணணும். அதாவது 10 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அலோகேட்டான ஏல போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அதாவது ஃபர்ஸ்ட் அலோகேட்டான 2 பைட்ஸ் மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது செகண்ட் அலோகேட்டான 2 பைட்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த 10ன்ற வேல்யூ ஏக்கும் 5ங்கிற வேல்யூ பிக்கும் அசைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கேன்ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கேன்ஆஃப்குள்ளே %d அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூக்கு, செகண்ட் %d அப்படிங்கிறது செகண்ட் வேல்யூக்கு. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் 10ங்கிறது எதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும், ஏல போய்ட்டு அசைன் ஆகிடும். செகண்ட் 5 அப்படிங்கிறது எதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பியில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஸ்டோர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூ லைன். ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் ஸோ நியூ லைன் கொடுத்தனால என்ன ஆகிடும், உங்களுக்கு கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்துடும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஏ பிரிண்ட் ஆகிடும். ஆனால் அந்த %d பார்த்தோன்னா என்ன பண்ணும்,
ஸோ அதுக்குரிய கரஸ்பாண்டிங் வேல்யூ எங்கே இருக்குது ஏ. ஸோ இதை போயிட்டு பாயிண்ட் பண்ணும் உங்களுக்கு அதாவது ஏல போயிட்டு. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கோம் 10 கொடுத்துருக்கோமா. ஸோ டேபுங்கும் போது ஹரிசாண்டல் வைஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு பி பிரிண்ட் ஆகிடும். ஸோ அங்கே பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோமா. ஸோ அடுத்ததை போய் பாயிண்ட் பண்ணும், அதாவது பியை போயிட்டு பாயிண்ட் பண்ணும் உங்களுக்கு. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கோம் நம்ம 5. ஸோ நமக்கு பிஃபோர் ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இதுன்னு நமக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. தேர்ட் வேரியபிள் இல்லாமல் ஏ பி ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு அப்படிங்கும்போது ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னன்னு இருக்குது நமக்கு 10 ப்ளஸ் பியோட வேல்யூ 5. அதாவது இங்கே ஏபின்ற வேரியபிள் இருந்தாலும் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே எப்படி கன்சிடர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவாக கன்சிடர் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வேரியபிளாக நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஏன்னு இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும், ஏல இருக்கிற வேல்யூ எடுத்துக்கும் பியில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கும். இப்போ 10 + 5. இப்போ 10 + 5 நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்து 15 ஸ்டோர் ஆகிடுங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கோம், பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போது ஏல இருக்கிறது வந்து 10 5னு ஸ்டோர் பண்ணி 15ங்கும் போது ஏல இருக்கிற 10 என்னாடி நமக்கு எரேஸ் ஆகிட்டு லாஸ்ட்டாக இப்போ நம்ம என்ன அசைன் பண்ணோமோ 15 அப்படிங்கிறது ஏல வந்து ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பி இப்போ கரண்ட்டாக இருக்கிறது என்னது நமக்கு ஏயோட வேல்யூ 15 இல்லைங்களா. 15 மைனஸ் பி, பியோட வேல்யூ என்னவா இருக்குது நமக்கு 5 தானே இருக்குது. ஸோ 5. ஸோ 15 மைனஸ் 5 என்ன வரும் நமக்கு 10. அப்போ 10ங்கிறது எதில் ஸ்டோர் ஆகிடும் நமக்கு, சாரி பி இருக்கலுக்கு 10 மைனஸ் 5. ஸோ அப்போ 15 மைனஸ் 5 என்ன ஸ்டோர் ஆகும் நமக்கு 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போது 10ன்றது நமக்கு கிடச்சிச்சுங்களா. அப்போ 10ல் லாஸ்ட் முன்னாடி இருந்தது என்னது 5ங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம 15 மைனஸ் 5 15ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணி கிடைக்கிற 10ஐ பியில் ஸ்டோர் பண்ணிட்டதுனால முன்னாடி இந்த 5 என்னாயிடும் எரேஸ் ஆகிட்டு 10ன்னு நமக்கு ஸ்டோர் ஆகிடும். அகைன் என்ன கொடுத்துருக்கோம், ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இல்லைங்களா. ஸோ ஏல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ என்னது 15. ஸோ 15 இருக்கும் மைனஸ் பியில் லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 10. ஸோ நமக்கு என்ன இருக்கும் 10. இப்போ 15 மைனஸ் 10 என்ன கிடைக்கும் நமக்கு ஏ ஈக்குவல் டு 5. இப்போ மாறிடுச்சிங்களா. பியோட வேல்யூ 10, ஏயோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஸோ இந்த மாதிரி மாறணுன்னு நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், printfல ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் ஸோ நியூ லைன் கொடுத்துருக்கனால நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கோம், சாரி ஏயோட வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஏயோட வேல்யூ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் 5ன்னு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன பிரிண்ட் ஆகும் 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேப், ஏன்னா இங்கே டேப் இருக்கும் இல்லையா. ஸோ ஹரிசாண்டல் வைஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு என்ன ஆகும்னா 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் இந்த கால்குலேஷன் பார்ட் கிடைக்காது, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் இப்படி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணுவோமா. ஸோ ரன் பண்ணுறதுக்கு Alt F9 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வார்னிங் எரர் எதுவுமே காமிக்கல. ப்ரெஸ் எனி கீ என்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு Ctrl F9 என்ட்ரது 2 வேல்யூஸ்ன்னு கேட்குது. நான் அதே 10 15 கொடுத்துக்கிறோம் 5ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்துச்சுங்களா. பிஃபோர் ஸ்வாப்பிங் ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ 5 அண்ட் பியோட வேல்யூ 10.